வணக்கம் மக்களே. இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிப்பிற்காக உயிரை கேட்டால் கூட சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற பிரபலம் தான் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்படி ஒரு முறை கிட்டத்தட்ட மயக்கத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். காதலில் விழுந்த வசனத்தால் மீண்டும் எழுத ஆச்சரிய தகவலை பற்றி இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இசைஞானி இளையராஜாவோட பேட்டியிலிருந்து ஒரு முறை சிங்கப்பூரில் இசை கச்சேரியும் சிவாஜி அவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடத்துவதாக முடிவெடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அப்போது சிவாஜிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இதை அறிஞ்ச இளையராஜா அவர்கள் வேண்டாம் அண்ணா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிவாஜி அவர்கள் மறுத்துட்டு நான் சிங்கப்பூர் வருவேன்னு வந்துட்டாங்க. அங்கே கூட ப்ரோக்ராமுக்கு வர வேணான்னு சொல்லி சிவாஜி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரோ நான் வாக்கு கொடுத்துட்டேன், இனி அந்த மேடையை நான் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிகழ்ச்சியும் தொடங்கிச்சு, பாடல்கள்லாம் பாட ஆரம்பிச்சிச்சு. இளையராஜாவை மெதுவாக கூப்பிட்ருக்காங்க சிவாஜி அவர்கள். எனக்கு ஏதோ போல் வருது ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே இளையராஜா அவர்கள் பதறிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சிவாஜி அவர்கள் இளையராஜாவோட தோள் மேலே சாஞ்சு அப்படியே எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் விழுந்துட்டாங்களாம். உடனே இளையராஜா நிகழ்ச்சி குழுக்கிட்ட சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க 30 நிமிஷத்தில் சிவாஜி சாருக்கு இங்கே மரியாதையே செஞ்சிடலாம் போலன்னு சொல்லி ஏடாகூடமாக பேசி நக்கலாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இளையராஜாவுக்கு கடுப்பாயிருச்சு. அதே சமயத்தில் மேடைக்கு பக்கத்தில் சிவாஜி பேசிய வசனங்கள்லாம் ஸ்க்ரீனில் வச்சு ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் சிவாஜி பேசிய கட்டபொம்மன் வசனம் வந்திருக்கு. இதை கேட்டதுமே சிவாஜி அவர்கள் உடல் மெய் செலுத்தி எழுந்து ஜம்முன்னு உட்காந்துட்டாங்களாம். திரையில் அந்த காட்சியை ரொம்ப எனர்ஜியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சி முடிஞ்சதுமே ரசிகர்களாம் கரகோஷம் எழுப்பியிருக்காங்க. இதை பார்த்த இளையராஜாவுக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சான். இதை ஒரு முறை அவரோட பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து நடிகர் சிவாஜி அவர்களுக்கு சினிமாவில் இருக்கிற டெடிகேஷனை பற்றி இளையராஜா அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.